Good morning, children. Welcome to our new session. In this session, we are going to continue the Unit 3, Early Tamil Society and Culture. So, in the first session of this unit, we discussed about this introduction and source of study of Early Tamil Society, and then we discussed all this. Now, we are going to continue from pearl fishery and shell bangle. Pearl fishery and shell bangle is nothing but the South Indian people or Tamil society people. They had the practice of gathering and collecting pearl items from the sea and along with the shell. So pearl and shell அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா முத்துக்கள், அது மட்டும் இல்லாம ஷெல்லுனா இந்த கடல்வாழ் உயிரினங்களோட அந்த ஓடுகளை ஷெல்லு தான் வந்து ஓடு. அதை வந்து எடுத்துட்டு வந்து மணியாவோ மாலைகளாவோ அவங்க வந்து உற்பத்தி பண்ணி மணி, செயின் இந்த மாதிரி விஷயங்களை உற்பத்தி பண்ணி செஞ்சு போடுறதுக்கு பழக்கத்துல அவங்க வச்சிருந்தாங்க. தட் இஸ் நோன் அஸ் pearl fishery. pearl fishery என்னன்னா முத்துக்கள் அவங்க கடலுக்குள்ள முழுகி போயிட்டு அதை சேகரிக்கிறதும் அதை கொண்டு வந்து அவங்களுக்கு தேவையான விஷயத்துக்கு பயன்படுத்துதான். அதுவும் வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்துல வாழ்க்கை முறையில் இருந்திருக்காதான் pearl fishery. ஷெல் பேங்கிள் எப்படின்னா இப்போ நம்ம நிறைய இடங்கள்ல நம்ம இப்போ லைஃப்ல நம்ம பாண்டிச்சேரி பீச்சுக்குள்ள வேற எங்கேயோ பார்த்தீங்கன்னா கடல்வாழ் உயிரினங்களுடைய அந்த ஓடுகளை பயன்படுத்தி பேங்கிள்ஸு, நெக்லஸ்ஸு, செயின் அந்த மாதிரி செய்யறாங்களா. தட் இஸ் நோன் அஸ் ஷெல் பேங்கிள். ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய எக்கனாமியில இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ், இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் ப்ராசஸ், கன்சம்ஷன் ப்ராசஸ் இந்த மாதிரி அவங்க இருந்திருக்கு. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல்ஸ். ஸோ டெக்ஸ்டைல்ஸ், as you all know, textiles is nothing but it's related to the cloth and other materials. So டெக்ஸ்டைல்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஆடைகள். சங்கமேஜ் காலகட்டங்களில் அவங்களுக்கு தேவையான ஆடைகளை உற்பத்தி பண்ணுறதுக்காக அவங்க ஆடைகளை உற்பத்தியிலையும் அவங்க ஈடுபட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆடைகளை சேகரிக்கிறதுக்காக வேற ஒரு சில நாடுகளுக்கு, இந்த கிரீக்கு, ரோமனு, ஸ்ரீலங்கா, அப்புறம் மற்ற மன்னர்களுக்கெல்லாம் போயிட்டு இவங்க வணிக வர்த்தகத்தை தொடர்புல இருந்தாங்க. அந்த மாதிரி தொடர்புல இருந்து தான் நம்ம நாட்டுக்கு தேவையான மன்னர்கள், ராஜா ராணிகளுக்கு தேவையான அலங்கார உடைகளும் சில்க் மெட்டீரியல்ஸும் நிறைய வந்து சேகரித்து இவங்களுடைய லைஃப்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச், ட்ரேட், மர்ச்சன்ட்ஸ் அண்ட் ட்ரேட் ரூட்ஸ். ஸோ இந்த மாதிரி இவங்க எல்லா விஷயங்களுமே பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஜுவல்லரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கிளாஸ் பீட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அயன் ஸ்மெல்டிங் பண்ணுறாங்க, பாட்ரி மேக் பண்ணுறாங்க, இண்டஸ்ட்ரியல் கிராஃப்ட்ஸ் ஆஃப் சங்கமேஜ். ஸோ சில சிறு தொழில்களும் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க இந்த சங்கமேஜ் காலகட்டத்தில். இதெல்லாம் எப்படி பண்ணாங்க, எதன் மூலியமா ஐடியா கிடைச்சது, எப்படி தொடர்ச்சியாக அவங்க பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகளுக்கு தொடர்பு இருக்கிறது மூலமா. ஸோ டியூ டு த trade relations and other contacts with the rest of the Sangam age of South Indian territories. ஸோ தென்னிந்திய வரலாறு எல்லை பகுதிகளை தாண்டி மற்ற நாடுகளுக்கு கூட அவங்க தொடர்புல இருந்தனால இந்த எல்லா விஷயங்களும் அவங்க சிறப்பாக செயல்பட ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வணிக வர்த்தகம் இது எல்லாமே எப்படி நல்ல விஷயங்கள் நல்ல வழியில நடக்க ஆரம்பிச்சு தொடர்பு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க மற்ற நாடுகள் கூட தொடர்பு இருக்க என்ன காரணம் என்ன பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தேவையான ஒரு சில பொருட்கள் வந்து தென் தமிழகத்துல கிடைக்கல. அதனால பார்த்தீங்கன்னா வேற சில நாடுகள் கூட தொடர்புல இருக்க வேண்டிய ஒரு கட்டாய காலகட்டம் உருவாயிடுச்சு. ஸோ சப்போஸ் இவங்க பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹில்லி ரீஜன்ல இருக்கிறவங்களுக்கு ஃபிஷ் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி நம்ம கிட்ட சில்க்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அந்த மாதிரி இந்த மாதிரி வேற ஒரு சில இடங்கள் சாதாரண இடங்களில் கிடைக்காத பொருட்களை மற்ற இடங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா இவங்க பண்டமாற்று முறை செய்ய ஆரம்பிச்சாங்க, கொடுத்து வாங்க ஆரம்பிச்சாங்க. தட் இஸ் நோன் அஸ் எக்ஸ்சேஞ்ச். ஸோ சில மலைப்பகுதியில் வாழ்ற மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மீன்,
உப்பு பொருள்லாம் கிடைக்காது. கமர்ஷியல் ஐட்டம்ஸ் லைக் ஃபிஷ் அண்ட் சால்ட் இந்த மாதிரி கிடைக்காது. அதனால என்ன பண்றாங்கன்னா மற்ற நாடுகள்ல இருந்து நம்ம நாடு கூட வர்த்தகம் செய்யறதுக்காக வந்திருந்தாங்க. இங்கிருந்து நம்ம ஆளுங்க போயிட்டு தேவையான விஷயங்கள் நாங்கள் வர்த்தகம் செஞ்சு அங்கிருந்து சில விஷயங்களை கொண்டு வந்தாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஏற்பட்ட விஷயம் தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ற விஷயம், ட்ரேடு, மர்ச்சன்ட், ட்ரேட் ரூட்லாம் அப்பதான் என்ன பண்ணாங்க, இந்த ட்ரேடுக்காக போற வழியை கண்டுபிடிக்கிறது தான் ட்ரேட் ரூட்ஸ். ஸோ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டர் அண்ட் காயின்ஸ். ஸோ பார்ட்டர் இஸ் நத்திங் பட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கமாடிட்டிஸ் இன்ஸ்டெட் ஆஃப் பேயிங். ஸோ காசு கொடுத்து ஒரு பொருளை வாங்குறதோ ஒரு பொருளை விற்கிறதோ இது செய்யாம பொருளுக்கு பொருளை கொடுத்து வாங்குறது. தட் இஸ் நோன் அஸ் பார்ட்டர் சிஸ்டம். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கமாடிட்டிஸ் இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் அ மணி ஆர் காயின்ஸ். காசு கொடுத்து பொருள் வாங்குறது இல்லாம பொருளுக்கு மாற்று பொருளா வாங்குறது. இப்போ நெல்லுக்கு பதிலாக வீட்டு மில்லட் அந்த மாதிரி ஏதாவது வாங்குறது. அப்படி இல்லைன்னா ஃபிஷ்ஷுக்கு பதிலாக சால்ட்டை வாங்குறது. கொடுத்துட்டு ஏதோ ஒன்று மாற்றி ஒரு பொருளை கொடுத்து அதுக்கு சமமான பொருளை வாங்கிட்டு தான் பார்ட்டர் சிஸ்டம். ஸோ காயின்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா இவங்களுடைய தென் தமிழக மக்கள் அவங்களுடைய நாகரிகம் அவங்க கலாச்சார காலகட்டத்தில் காயின்ஸ் என்ற ஒரு விஷயம், பணம் என்ற ஒரு விஷயமே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி பார்த்தீங்கன்னா ஸோ ட்ரேட் ரிலேஷன் மற்ற நாடுகளோட கிரேக்கு, ரோமு மற்ற நாடுகள் கூட வணிக தொடர்பில் இருந்திருக்காங்க. அப்படின்னு நம்ம காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் பொருளை கொடுத்து பொருள் மாற்றிட்டு இருக்காங்க. அது காலப்போக்கில் மாறி பணம் கொடுத்து பொருள் வாங்குற மாதிரியும் இந்த தென்னிந்திய மன்னர்களுடைய பஞ்ச் மார்க்னா இப்போ எப்படி நம்ம மாடர்ன் டே லைஃப்ல காயின்ஸ் வந்து 1 ரூபி 2 ரூபி ரிசர்வ் நாங்கள் இந்தியான்னு போட்டு பஞ்ச் பண்ணி வருதோ அதே மாதிரி இந்த சிம்பிள்லாம் லோகோலாம் போட்டு அதே மாதிரி அந்த காலகட்டங்களில் ஸோ திஸ் 3 rulers of Mohenjo they used their punched images of the rulers and their symbols in the coins which they produced for doing the business transactions. ஸோ வியாபாரங்களுக்காக பயன்படுத்தப்பட்ட காயின்ஸையும் இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த தென் தமிழகத்தில். அது மட்டும் இல்லாமல் அந்த காயின்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய சிறப்பம்சங்கள், அவங்களுடைய கேபிட்டலுடைய நேம் அப்படி இல்லைன்னா அந்த சிம்பிள் லோகோ அந்த மாதிரி போட்டு காயின்ஸ் அவங்க மின்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட். ஸோ இந்த தென் தமிழக மக்கள் அவங்களுடைய கலாச்சார நாகரிக காலகட்டங்களில் they had a transport system. What kind of transport system they had a bullock carts, animals. ஸோ விலங்குகளையும் மாடுகளையும் பயன்படுத்தி அவங்க என்ன பண்ணாங்க, டிரான்ஸ்போர்டேஷனாக லோடு கேரி பண்ணுறதுக்கு அந்த லோடு கொண்டு வரதுக்காக பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஆடு, மாடு, குதிரை இது மாதிரி பல விலங்குகளை பயன்படுத்தி அவங்களுடைய வணிக வர்த்தகங்களுக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதனை தொடர்ந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த தமிழ்நாடு இந்த பார்டர் ஓஷன் உட்ல இருக்கிறதுனால மேப்ல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நிறைய கண்ட்ரிஸுக்கு ஈஸியாக அவங்க கடல் மார்க்கமாக வந்து போகிறதுக்கும் ஒரு சில ரூட் வந்து நம்ம ஈஸியாக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா தமிழகம் அண்டு ஓவர்சீஸ் இன்ட்ராக்ஷன்ஸ், தமிழ் கண்ட்ரி. ஸோ தமிழகம் ஹேட் அ வாஸ்ட் ஓவர்சீஸ் ட்ரேட் ரிலேஷன்ஸ் அண்ட் அதர் கமர்ஷியல் ரிலேஷன்ஸ் வித் த ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட். ஸோ தமிழ்நாட்டு சைட்லேருந்து ஈஸ்ட் பக்கமும் வெஸ்ட் பக்கமும் நிறைய மற்ற நாடுகளுக்கு இவங்க கடல் மார்க்கமாகவும் லேண்ட் ரூட் மூலியமா எப்படிலாம் அவங்க கூட தொடர்பு கொள்ள முடியும் அப்படின்ற சில விஷயங்களை அவங்க தொடர்பில் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரோமன் மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, கப்பல் ஷிப்ஸை பயன்படுத்தி இந்த தென்மேற்கு பருவ காற்று இந்த விஷயங்களை காற்று தண்ணீரை பயன்படுத்தி காற்று திசையை பயன்படுத்தி அவங்க தமிழகம் வந்து சேர்றாங்க. அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அரேபியன் சி வந்து தமிழ்நாட்டுக்கு ஈஸியாக வரதுக்கான ஒரு வழியாகவும் வேர்ல்டில் இருக்கிற எல்லா நாடுகளும் அந்த ஈஸியாக வந்து கனெக்ட் ஆகிறதுக்கு அந்த ஒரு அரேபியன் சி வந்து ஒரு முக்கியமான ஒரு ரூட்டா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பொருளாதாரத்துல எக்கனாமியில இது எல்லா ஆக்டிவிட்டிஸுமே நடந்திருக்கு. ஸோ அடுத்து என்னன்றத பார்ப்போம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்ஸ் ஆஃப் டவுன்ஸ் அண்ட் போர்ட்ஸ். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இயர் பார்த்தோம்னா ஒவ்வொரு மன்னர்களுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஒரு போர்ட்டு, அவங்கவுங்க ஒரு கேபிட்டல், அவங்கவுங்க ஒரு சிம்பிள் இருந்துச்சு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுடைய தென் தமிழக மக்கள் தென் தமிழக மன்னர்கள் இடையில சங்கமேஜ் காலகட்டங்களில் கிராமங்களை கொஞ்சம் கொஞ்சமா அர்பனைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அர்பனைசேஷன் என்ன பண்ணாங்க, நகரமயமாக்கப்பட்டாங்க. ஸோ அது எப்படி பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கிராமமாக இருக்கிற மக்களை வந்து கிராமத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா டவுனாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ யூசிங் த பிரிக்ஸ், burnt bricks and roof tiles and ring wells and plant towns, streets and storehouses. So the Sangam age or Tamilagam was slowly started urbanizing by using the construction of pakka buildings with burnt bricks and
with the top or roof of the buildings using a tiles. Along with that, they started constructing a building a ring wells. ஸோ கிணறுகளும் அது மட்டும் இல்லாமல் கிணறுகளும் வீட்டை சுற்றி அவங்க அமைக்க ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய டவுனு, சிட்டிஸு, ஸ்ட்ரீட்ஸு, ஸ்டோர் ஹவுசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக டிசைன் பண்ணி பிளான்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த தென் தமிழக மக்கள். அது மட்டும் இல்லாமல் ஸோ தேர் ஆர் மெனி எக்ஸாம்பிள்ஸ். ஸோ என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியிலேருந்து அரிக்கமேடுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு போர்ட்டாகவும் ட்ரேடிங் லொக்கேஷனாகவும் இந்த தென் தமிழக மக்களுக்கு இருந்திருக்கு. அது கூட எல்லாமே பாண்டிச்சேரி மக்களுக்கு இருந்திருக்கு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காவேரி பூம்பட்டினம், அதுக்கப்புறம் ஆழாங்காங்குளம், அதுக்கப்புறம் கோர்க்கை ஈஸ்ட் கோஸ்டில், அப்புறம் கேரளா சைடில் வந்து பட்டணம் என்ற ஒரு போர்ட் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் காஞ்சிபுரம், உறையூர், கரூர், மதுரை அண்டு கொடுமணல் வேர் இன்லேண்ட் ட்ரேட் சென்டர்ஸ். ஸோ கடைசியாக நான் படித்த இந்த ஊரில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ளூர் ஆளுங்களுக்காக ட்ரேட் பண்ணுறதுக்காக அந்த ரூட்டை பயன்படுத்திக்கிறாங்க. மேலே ஃபஸ்ட்டு படித்த அந்த கோர்க்கை, ஆழாங்குளம், அரிக்கமேடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற வெளிநாடுகளுக்கு இடையிலான தொடர்பு கொள்வதற்கு ட்ரேட் ரிலேஷன்ஸ்க்காக யூஸ் பண்ண ஒரு போர்ட்டு, துறைமுகம் தான் அந்த இடங்கள். ஸோ இதோட இந்த லெசன் முடியுது. We will see the next lesson in next session. Thank you.